தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய முறையில் கொண்டாடுகிறோமா என்று பார்த்தால் நிறையவே மாற்றம் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாம மாறியிருக்கோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றாட வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் இருந்தாலும் நமது பாரம்பரியமான பண்டிகைகளை நாம் பாரம்பரியத்தோடு கொண்டாடுவதுதான் சிறப்பாகவும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நாம் கொண்டு சேர்ப்பதாகவும் அமையும் என்று கருதுகிறோம். அப்படி தீபாவளி பண்டிகை ஏன் கொண்டாடுகிறோம், பாரம்பரிய முறையில் எப்படி கொண்டாடுவது போன்ற பல தகவல்களை வழங்க வந்திருக்காங்க கொல்லிமலை அருள்வாக்கு சித்தர் சிவத்திரு சண்முகானந்தம் ஐயா அவர்கள். திருச்சித்தரம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பர் பெருமக்களுக்கு நம்முடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிவாய நம. அன்பர்களே, நாம் நம்முடைய மிகச் சிறப்பான பண்டிகையாக தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பண்டிகையினுடைய மகத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்தளித்த வழிமுறையை நாம் பின்பற்றி அந்த நிலையிலே இந்த பண்டிகையை கொண்டாடினால் நமக்கு மேலும் ஏராளமான எண்ணற்ற பலன்கள், செல்வம், அமைதி, மகிழ்ச்சி, மேலும் நம்முடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம். பண்டைய காலங்களிலே இந்த தீபாவளி திருநாள் எப்படி கொண்டாடப்பட்டது என்கின்ற வரலாற்று நிகழ்வினை நாம் இவ்விடத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இந்த தீபாவளி பண்டிகையை நாம் தீபங்களின் ஒளி அல்லது தீபங்களினுடைய வரிசை என்ற அளவிலே நாம் பொருள் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே நிகழ்ந்தது என்ன என்றால், இறைவன் ஒளி ரூபமாக சிவபெருமான் ஆகாயத்திலே வெடித்து கிளம்பிய அந்த ஒளிப்பிழம்பையே நாம், ஒளி சிதறல்களையே நாம் தீபாவளி என்று நாம் அழைக்கிறோம். இந்த நிகழ்வானது பண்டைய காலங்களிலே நமக்கு கந்த புராணத்திலே கௌதம முனிவர் இந்த நிகழ்வை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற இந்த நிகழ்வானது பழங்காலங்களிலே கேதார கௌரி விரதம் என்கின்ற பெயரிலே இது கொண்டாடப்பட்டது. ஏனென்றால் இந்த நிகழ்வை முதலில் நமக்கு வழிபாட்டிற்கு கொண்டு வந்தது அம்பாள், உமா மகேஸ்வரி என்று அழைக்கப்படுகிற பார்வதி தேவி. பார்வதி தேவி அவர்கள்தான் முதலில் நமக்கு தீபாவளி என்கின்ற பண்டிகையை நமக்கு அருளி செய்தார்கள். அதற்கான காரணங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பழங்காலத்திலே நமக்கு கேத்தாரம் என்கின்ற பதியிலே, கேத்தாரம் என்றால் நமக்கு தேவதாரு என்று ஒரு பொருள் உண்டு. தேவதாரு மரங்கள் என்றால் அது கற்பகத்தரு என்று நம்முடைய முன்னோர்கள் அதை அழைப்பார்கள். அந்த கற்பகத்தரு நிறைந்த வனத்திலே நம்முடைய இறைவனும் இறைவியும் தங்களுடைய ஆட்சி பரிபாலனத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சபை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 33 தேவர்களும் கிண்ணற கிம்புருட 4800 சொச்சம் மகரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் மற்றும் பக்த பெருமக்களும் இறைவனை துதித்து ஆனந்தித்து ஆடி பாடி அவர்களுடைய வேண்டுதல்களை தெரிவித்து இறைவனிடத்திலே அவர்களுக்கு தேவையான அருளையும் பொருளையும் பெற்று சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே பிருங்கி என்கின்ற ஒரு மகரிஷி, அவரை 3 கால் முனிவர் என்று அழைப்பார்கள், அவர் இறைவன் மீது தீராத பற்றினாலே, ஆறாத அன்பினாலே இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தினாலே பக்தி மிகுந்து அவர் கைலையம்பதிக்கு செல்கிறார். அந்த பதியிலே இறைவன் உமாதேவியரோடு இணையாக வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர் பக்தியின் மிகுதியில் ஆனந்தத்தில் இறைவனை தான் வணங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே, அதாவது நெருக்கமாக இறைவனை நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே இறைவனை தான் வண்டு வடிவம் எடுத்து இறைவனை மட்டும் சுற்றி வந்து, அருகாமையில் சுற்றி வந்து இறைவனை வணங்கி செல்கிறார். இதை கண்டு உமாதேவியானவர் நம்மை புறம்தள்ளி இந்த பிருங்கி முனிவர் சிவத்தை மட்டும் வணங்குவது ஏன் என்று ஒரு வினாவை சிவனிடத்திலே எழுப்புகிறார். அதற்கு சிவபெருமானானவர், இல்லை தேவி, இந்த பிருங்கி முனிவர் எந்த விதமான உலக ஆசை உட்பட்ட பொருள்களையோ இல்லை வேறு எதையோ நோக்கி என்னை வேண்டினவன் அல்ல. அவன் முக்தியை நோக்கியே என்னை வேண்டுதல் செய்கின்றான். அதனால் அவனுடைய கண்ணுக்கு என்னை தவிர வேறு எதுவும் பெரிதாக அவனுக்கு தெரியாது.
அவன் உன்னை புறந்தள்ளவில்லை, இதை நீ உணர்வாயாக என்று கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் பிருங்கி முனிவருடைய இந்த செயலை கண்ட உமாதேவியானவள், அதை எப்படி சிவமும் சக்தியும் இணைந்திருக்கிற நேரத்திலே என்னுடைய சக்தி இல்லாமல் இவர் எப்படி உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க முடியும் என்ற ஒரு சிறு எண்ணத்தினாலே பிருங்கி முனிவருடைய சக்தியை பறித்து விடுகிறார். அந்த சக்தியானது சதை, எலும்பு, நரம்பு போன்றவற்றினுடைய பலத்தை இழக்க செய்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் கீழே விழுந்த பிருங்கி முனிவருக்கு சிவபெருமானானவர், என் பொருட்டு நீ இந்த துயரத்தை அடைந்ததினால் நாம் உமக்கு உதவுகிறோம் என்று தம்முடைய இறைத்தன்மையினால் அவருக்கு ஒரு தண்டத்தை கொடுத்து இதன் வழியாக நீ வாழ்வியலை தொடங்குவாயாக என்று கூறுகிறார். இதை பெற்றுக்கொண்டு பிருங்கி முனிவர் இறைவனை வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் நோக்கி செல்கிறார். இந்த காரணமாக கொண்டு உமாதேவியானவர், எம்மால் தண்டிக்கப்பட்ட ஒருவருக்கு நீவீர் உதவி செய்வது எந்த விதத்தில் மிகவும் சரியாக இருக்கும்? நீவீர் என்னை சற்று குறைவாக அல்லது என்னுடைய மதிப்பீடுகளை நீங்கள் குறைத்ததாகத்தான் பொருள். ஆகவே நான் இங்கிருந்து விலகி செல்கிறேன் என்று அவர் அந்த இடத்திலிருந்து அகன்று விடுகிறார். அப்படி அகன்றவர் எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் என்றால் அதுதான் நமக்கு வியப்புக்குரிய ஒரு தகவலாக இருக்கும். அவர் சேர்ந்த இடமானது தேவதாரு மரங்கள் நிறைந்த மயிலை என்று சொல்லக்கூடிய மருதாணி இலையை காடுகளாக சூழ்ந்திருந்த அந்த தலத்திலே அவர் தங்கி இருந்து தேவதாரு மரத்திற்கு இடையிலே தங்கி இருந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே திடீரென்று பல நாள் பூக்காத காய்க்காத மரங்கள், காய்கனிகள், செடிகள், கொடிகள் அனைத்தும் திடீரென்று பூப்பித்து காய்கனிகளை வெளியிட்டு அது ஆனந்தத்தில் திளைத்திருப்பதை கண்ட அத்தலத்திலே வாழ்ந்திருந்த வால்மீகி மகரிஷி என்பவர், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, திடீரென்று இது போல நிகழ்கிறது, இதற்கு ஏதானும் சில காரணங்கள் இருக்கலாம் என்று கருதி அவர் அந்த பகுதியில் உள்ள சோலைவனத்தை தேடுகிறார். அப்படி தேடிக்கொண்டு இருக்கின்ற சமயத்திலே அன்னையானவள் அந்த இடத்திலே தவக்கோலம் கொண்டு அங்கே தங்கியிருப்பதை கண்டு தாயிடத்திலே சென்று, அம்மையே, தாங்கள் இவ்விடத்திலே தனியாக வீட்டிருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இது தகுமோ என்று அவர்களிடத்தில் வினா எழுப்புகிறார். இந்த சூழ்நிலையிலே தேவியானவள் தனக்கு கைலாயத்திலே நடந்த நிகழ்வை கொண்டு தான் மன வருத்தம் உற்றிருப்பதாகவும் அதன் பொருட்டு தான் இவ்விடத்திலே தங்கி இருந்து தவ வாழ்க்கை மேற்கொள்வதாகவும் கூறி, இதற்கு இந்த நிலையை சரி செய்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தான் வருந்தி இருப்பதாகவும் வால்மீகி முனிவரிடத்திலே தெரிவிக்கிறார். அப்படியானால் இதற்கு என்ன செய்வது என்று வால்மீகி முனிவரிடத்திலே கேட்கும் பொழுது வால்மீகி முனிவர் அவர்கள், தாயே, இதற்கு ஒரு வழி உண்டு. இது ஆதி காலத்திலே ஒரு சிவபெருமானை நோக்கி நிகழ்ந்த வழிபாட்டு முறை. இந்த முறையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தாங்கள் மனக்குழப்பத்தால் இதை மறந்திருப்பீர்கள். இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கை கொண்டு இந்த விரத முறையை நீங்கள் அனுஷ்டித்து வந்தால் உங்களுடைய மனக்குறை சரியாகும், இழந்ததை மீண்டு பெறலாம் என்று வால்மீகி முனிவர் அன்னை பார்வதிக்கு அறிவுறுத்துகிறார். அந்த சூழ்நிலையிலே அந்த நிகழ்வை பற்றிய செய்தியை நமக்கு வால்மீகி முனிவர் மூலமாக கௌதமர் கூறுகிறார். வால்மீகி முனிவர் அவர்கள் உமாதேவியாருக்கு இந்த விரத முறையை தெரிவிக்கிறார்கள். இந்த விரதத்திற்கு கேதார கௌரி விரதம் என்று பெயர். இதை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்றால், ஐப்பசி மாதம் வருகின்ற அஷ்டமி திதி அல்லது நவமி திதி, இந்த 2 திதிகளில் ஏதாவது ஒரு நாளில் தொடங்க வேண்டும். 21 நாட்கள் இந்த விரதமானது அனுசரிக்கப்பட வேண்டும். இந்த 21 நாளும் ஒரு நாள் கூட தவறாமல் காலை மாலை இருவேளையும் குளித்து பயபக்தியுடன் இறைவனை நாம் ஆவாகனம் செய்ய வேண்டும். பழங்காலத்திலே எப்படி செய்தார்கள் என்றால், ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய சோலைகள் அடர்ந்த பகுதியிலே மலர்கள், காய்கனிகள், இலைகள், வில்வ இலை, துளசி, கொன்றை, மேலும் இறைவனுக்கு பிடித்தமான சகலவிதமான மலர்களையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் அம்மி மற்றும் குழவி, இவை 2ஐயும் நாம் நீரினால் கழுவி சுத்தம் செய்து பூஜை அறையில் வைக்கப்பட்டு அதிலே குழவியை நிலைநிறுத்தல் செய்தல் வேண்டும். அம்மியின் மீது குழவியானது நிற்க வேண்டும். அதை போல அமைத்து அதன் பக்கத்திலே கும்ப கலசத்தை நிறுவ வேண்டும். அந்த கலசம் நிறைய சுத்தமான கங்கை நீரால் நிரம்பி இருக்க வேண்டும். அதிலே மாயிலை மற்றும் வாசனாதி திரவியங்கள் இடப்பட்டிருக்க வேண்டும். தேங்காய், உரிக்கப்பட்ட தேங்காயானது அந்த கலசத்திலே பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இதை செய்து அந்த இறை வடிவமானது கிழக்கு பகுதியிலே தட்சிணாமூர்த்தி
அல்லது சிவபிரம்மம் என்ற பெயரிலும், வடக்கு பகுதியிலே நாராயணன் அல்லது விஷ்ணு பிரம்மம் என்ற பெயரிலும், நடுவிலே இருப்பது சிவபரபிரம்மம் என்ற பெயரிலும் வணங்கப்படுதல் வேண்டும். இப்படி இறைவனை நாம் ஆவாகனம் செய்து இனிப்பு சுவையை உடைய அதிரசம், அரிசி மற்றும் வெள்ளப்பாகு, நெய் கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்சணங்களை படையலிட்டு இதை காலை மாலை இருவேளையும் நாம் நோன்பிருந்து இந்த பூஜையை நிகழ்த்துதல் வேண்டும். இப்போ பக்ஷண முறைகள் படையலிடல் சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ நோன்பு எடுக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு நாள் 21 அதிரசம் அப்படி வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்களுக்கு அது வழக்கம் இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க சொல்ற இந்த முறை வந்து அந்த 21 நாளும் இப்படிதான் பழங்கால முறைப்படி இருக்கணுமா? அவசியம் இல்ல. அதுக்குதான் நான் உங்களுக்கு வரலாறு சொல்ல வரேன். ஆதி காலத்துல 21 நாளும் 21 விதமான பட்சணங்களும் படைக்கப்பட்டு இறைவனுக்கு பூஜை செய்யப்பட்டு வந்தது. அது பிற்காலத்திலே அந்த 21 நாட்கள் கடைபிடிப்பதற்கு சிரமமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்கள் குறைந்து 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 ஒரே ஒரு நாள் சதுர்த்தி திதி அன்றும் அல்லது சாக்த வழிபாட்டை சேர்ந்தவர்கள் அமாவாசை திதியிலும் இந்த கேதார கௌரி நோன்பை நிகழ்த்தினார்கள். சக்தி வழிபாட்டுக்கு உரியவர்கள் அமாவாசை அன்று விரதத்தை நிறைவு செய்வார்கள். சைவ வழிபாட்டை சேர்ந்தவர்கள் சதுர்த்தி திதி அன்று இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஏன் என்றால் சிவபெருமானுக்கு சந்திரனுடைய ஒரு பூர்வ கலையாவது இருக்க வேண்டும். ஆகவே சந்திரனை பிரதானமாக கொண்டு நிகழ்வதால் சைவர்களுக்கு சதுர்தசி திதியும், சாக்தர்களுக்கு சக்தி வழிபாட்டு முறையை கையாள்பவர்களுக்கு அமாவாசை திதியுமே விரத நாளாகும். முதல்ல அப்படிதான் இருந்தது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அஷ்டமி திதியோ அல்லது நவமி திதியோ இந்த 2 திதிகளில் ஒரு திதியில ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அமாவாசையில நீங்க அந்த பூஜையை முடிச்சீங்களா, நிறைவு செய்தீங்கன்னா நீங்க நவமி திதியில தொடங்கணும். சதுர்தசி திதியில நீங்க அந்த பூஜை நிறைவு செஞ்சீங்கன்னா அஷ்டமியில தொடங்கணும். அதை தான் முதல்ல நீங்க 2 திதியில தொடங்குற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் இதுதான். சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குழவியில அம்மனுடைய முகத்தை ஆவாகனம் செய்வாங்க. ஏன்னா அம்பாள் தான் இருந்தாங்க, யாரை நோக்கி? சிவனை நோக்கி இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் சாமி உருவம் செய்யறதெல்லாம் சிரமம். ஆனா குழவி வைக்கப்படணும். அந்த கும்பா கலசத்தை நிறுவுதல் செய்ய வேண்டியது நிச்சயமான. இந்த இடத்துல அந்த கும்ப கலசத்துல சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார், குழவியிலே அம்பாள் எழுந்தருளி இருப்பாங்க. அதனால தான் கேதார கௌரி விரதம் 2 பேரும் ஒன்று சேர்க்கிறது. இதனுடைய பலன் என்னன்னு சொன்னா, பிரிந்தவர்கள் இணைவார்கள், இழந்தது கிடைக்கும். யாராவது அரசு பதவியோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கலோ இதெல்லாம் யாராவது இழந்திருந்தால் அது மீண்டும் கிடைக்கணும்னா இந்த விரதத்தை யார் கை கொள்கிறார்களோ திருமணம் நடக்கும், பிள்ளை பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், சமுதாயத்துல ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு உயர்ந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லாருமே மற்ற விரத முறைகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை தலைவனாகவோ தலைவியாகவோ கொண்டு வணங்குவார்கள். ஆனால் கேதார கௌரி விரதத்தில் மட்டும்தான் இல்லத்தரசிகள் சிவனையும் உமாதேவியாரையும் இருவரையும் ஒரு சேர வணங்குகின்ற வழிபாட்டு முறை மிகவும் அற்புதமான ஒரு சிறந்த வழிபாட்டு முறை இந்த கேதார கௌரி நோன்பு. இதை நாம் இப்படித்தான் வணங்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பாரம்பரியமானது ஆண் பெண் இருவரும் சமம் என்ற கொள்கையில்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே புது துணிமணிகளை உடுத்தி கொண்டு இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கின்ற அட்சதை செய்கின்ற நேரத்திலே சிவ மந்திரங்களையும் சக்தி மந்திரங்களையும் உச்சரித்து இறைவனையும் இறைவியையும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற நேரத்திலே ஒரு புது பானையிலே திருக்கயிறு, காப்பு கயிறு என்று நம்மால் கூறப்படுகிற அந்த கயிற்றினுடைய உங்களுடைய குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைக்கு அளவை அதை நீங்கள் அந்த பானையிலே மஞ்சள் பூசி அந்த திருக்கயிறை உள்ளே வைத்து அதில் 21 முடிச்சுகளை இட்டு அல்லது அவரவர் வழக்கப்படி எந்த விதம் வேண்டுமானாலும் அவர்கள் அதை செய்து கொள்ளலாம். வைத்து அதிரசம் மற்றும் பட்சணங்களை அந்த பானையிலே வைத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து அந்த விரதத்தை ஆரத்தி எடுத்து விரதம் நிறைவுறுகின்ற நேரத்திலே இந்த துணிமணிகளை மற்றும் பட்சண பொருட்களையும் மற்றும் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற இந்த நவரத்தினங்களையும் குடும்ப உறுப்பினருக்கு அந்த குடும்பத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ இருவரில் எவரேனும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை தம்முடைய கைகளால் வழங்கி குடும்பத்தினரை ஆசீர்வாதம் செய்வார்கள். அதன் பிறகு
அந்த விரதமானது இதோடு நிறைவடைகிறது என்றால் இல்லை. இந்த நிகழ்வை நிறைவுறும் தருணத்திலே அப்பொழுதுதான் புது ஆடையை உடுத்தி கொண்டு பட்டாசு என்கின்ற வான வெடிகளை வெடித்து மகிழ்வார்கள். அந்த இரவிலே, அவர்கள் விரதத்தை முடித்த இரவிலே, அம்பாளுக்காக ஏற்றப்பட்டிருக்கின்ற திருவிளக்கானது அணையாமல் இருக்கும் பொருட்டு நெய் தீபத்தை ஏற்றி கொண்டிருப்பார்கள். அந்த பொருட்டு இரவு அந்த குடும்ப தலைவியானவரோ அல்லது அந்த உறுப்பினர்களோ தூங்காமல் கண் விழித்து அந்த ஆவாகனம் செய்யப்பட்ட உமாதேவியினுடைய திருவுருவத்தை பாதுகாப்பார்கள். விடியற் காலையில் சூரிய உதயம் ஆவதற்கு 1.5 மணி நேரத்திற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை, அதாவது சாதாரணமாக படையல் என்று கூறுகின்ற நம்முடைய சைவ உணவுகளை படையலிட்டு இறைவனுக்கும் இறைவிக்கும் நைவேத்தியம் செய்து அதை இறைவனுக்கு படைத்துவிட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து அந்த நிகழ்வை நிறைவு செய்வார்கள். அப்பொழுதுதான் அந்த விரதமானது நிறைவுறும். இந்த நோன்பு இப்ப வீட்டுல வச்சு எடுக்கிற முறைப்படி நீங்க சொல்லியிருக்கீங்கய்யா. இப்ப ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன், நோன்பு எடுக்கிறது ஆலயங்களுக்கு சென்று நோன்பு எடுக்கிறாங்க. இப்ப நம்ம திருவான்மியூர் பகுதி மாதிரி மருந்தீஸ்வரர் கோயில் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு ஒரு தனி கவுண்டர் மாதிரி வச்சு கூட்டம் பாத்தீங்கன்னா அந்த நோன்பு சட்டி அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. ஆரம்பத்துல எனக்கு அது உள்ள என்ன கொண்டு போறாங்கன்னு தெரியாது. ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி எடுத்துட்டு போவாங்க. இப்ப இந்த ஆலயத்துல போய் எடுக்கிறது என்ன சிறப்பு, வீட்டுல எடுக்கிறது என்ன சிறப்புங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வீட்டில் இருந்து செய்வது மிகுந்த சிறப்பானது. ஏனெனில் அது அந்த நேரத்திலே, விரதம் இருக்கின்ற நேரத்திலே வீடானதே ஆலயமாக மாறிவிடும். அதில் பங்கெடுத்து நிகழ்த்துகின்ற அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணம் பூரா சிவசக்தி லயமாகிவிடும். அவர்கள் எந்த விதமான மனநிலையிலும் சிவத்தையோ அல்லது அன்னையையோ மறவாமல் அந்த விரதத்தை நிகழ்த்துவார்கள். இதில் செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் என்னவென்று அல்லது வழிமுறைகள் தெரியாமல் இருப்பவர்கள், விடுபட்டு போன தலைமுறையினரை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆலயத்திற்கு செல்வார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியாத காரணத்தினால் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திலே சிவாச்சாரிய பெருமக்கள் நிகழ்த்துகின்ற அந்த நிகழ்வுகளே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இருப்பினும் அவரவர் இல்லத்திலே அவரவர் பந்தல் அமைத்து அவரவர் சிவத்தையும் சக்தியையும் ஆவாகனம் செய்து செய்கின்ற பூஜை முறையே மிக 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 சிறப்பானது. இதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்கய்யா, மேலும் இதை பத்தி இன்னும் தகவல் எதுவும் இருக்கா? இதை பற்றி நிறைய தகவல் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால், முதல்ல இந்த விரதத்தை கடைபிடித்தது நம்முடைய உமாதேவியார். அதை நாம கந்த புராணத்திலேயே நமக்கு கௌதமர் சொல்றார் யார் இதை கடைபிடித்தாங்க அப்படின்னு சொல்லி. கந்த புராணத்துல ஏன் இதை கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, தேவர்கள் அசுரர்களால் பாதிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சொர்க்கம் என்கின்ற அழகாபுரி நகரத்தை இழந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே இந்திரனுடைய மனைவியான இந்திராணி ஒரு பகுதியிலே மறைந்து வாழ்கிறாள். அவளுக்கு கௌதமர் கூறுகிறார், இந்த விரதத்தை இருந்தால் நீ இழந்த பதவியையும் உன்னுடைய கணவனுக்கான அரச பீடமும் மீண்டும் கிடைக்கும் என்று கூறிய காரணத்தினால் இந்திராணி இந்த நிகழ்வை செய்கிறார். இந்திராணியானவர் கேதார கௌரி நோன்பு விரதம் இருந்த பிறகுதான் முருகப்பெருமானுடைய திருவருள் அவர்களுக்கு கிடைத்து, முருகருடைய திருவருளாலே அவர்கள் அசுரர்களை வென்று தாங்கள் இழந்த தங்களுடைய அழகாபுரி பட்டணத்தையும் தேவ பட்டணத்தையும் பெற்று அளவிலா செல்வங்களை பெற்று வாழ்ந்தார்கள். இந்திர பதவி மீண்டும் அடைந்தார்கள். இது கந்த புராணத்திலே நமக்கு கூறப்பட்ட செய்தி. அதற்கு அடுத்து ராமாயணத்திலும் இந்த நிகழ்வு நமக்கு வருகிறது. ராமாயணத்திலே இந்த விரதத்தை யார் இருந்தால் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய சீதா பிராட்டியார் இருந்தார். அவர் இலங்கையில் இருக்கின்ற அசோகவனத்திலே இருந்த காலத்திலே அவர் நாள்தோறும் ஏதாவது ஒரு விரதம் தான் இருப்பதாக கூறிக்கொண்டு சில விஷயங்களை அவர் தவிர்த்து வந்தார். அந்த காலத்திலே சீதா பிராட்டியார் அன்னை சீதை இருந்த விரதம் தான் கேதார கௌரி விரதம். அந்த விரதத்தை அவர் இருந்த பிறகுதான் அவருக்கு அங்கிருந்து விடுதலை கிடைக்க பெற்று மீண்டும் அவர் மகாராணியாக மாறினார். ராமபிரானால் இலங்கை வெல்லப்பட்டது. இந்த விரதத்தை இருந்தது சீதா பிராட்டி என்று நம்முடைய முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். அதற்கு அடுத்ததாக மகாபாரதத்தில் வருகின்ற நிகழ்விலே இந்த விரதத்தை பாஞ்சாலி இருந்ததாக நமக்கு தகவல்கள் இருக்கின்றன. அந்த நிகழ்விலே பாஞ்சாலி இந்த விரதத்தை நாடு இழந்த பிறகு அவர் இந்த விரதத்தை கைக்கொண்ட முடித்த அடுத்த சில மாதங்களிலே பஞ்சபாண்டவர்கள் போர் செய்து
வெற்றி பெற்று இழந்த இந்திரபிரஸ்தத்தை மீண்டும் பெற்றார்கள் என்று முனிசிரேஷ்டர்கள் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வானது இன்றைக்கு ஏற்பட்டது என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இது மிகு மிகு பழங்காலத்தில் இருந்தே நிகழ்ந்தது. இந்த நிகழ்விலே இதனுடைய பலன் என்ன நடந்தது என்றால், ஆதி காலத்திலே உமாதேவியானவர் இந்த விரதத்தை இருந்து இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்து இந்த நிகழ்வினுடைய இறுதியிலே இறைவனானவர் ஆகாயத்திலே தீப்பிழம்பாக வெளிப்பட்டு சிவஜோதி ரூபமாக எண்ணிலடங்கா கட்டுக்கடங்காத வெளிச்ச பிழம்புகளாக இறைவன் வந்து தோன்றினார். அப்படி தோன்றிய அந்த நிகழ்வை உமாதேவியானவள் தம்முடைய திருக்கரங்களினாலே வணங்கி அவருக்கு தாமும் ஆரத்தி எடுத்து காட்டிய நிகழ்வைத்தான் இன்றும் காசியினுடைய கங்கை நதிக்கரையிலே தேவ மங்கையர்கள் அதை இன்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். அந்த நிகழ்வைத்தான் இன்றும் கங்கா ஆரத்தி என்ற பெயரிலே இன்றும் அந்த சம்பிரதாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தீப ஒளியாக நெருப்பு ஜுவாலையாக தொடர்ந்து தோன்றி இருந்த அந்த நேரத்திலே அவருக்கு இடப்பட்ட ஆரத்தியை தான் நாம் தீபாவளி அல்லது தீப ஒளி அல்லது தீபவலி என்று நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பலி என்றால் நெருப்பு என்று பொருள், சிதறக்கூடிய நெருப்பு என்று கூறுவார்கள். நாம் கூட இந்த கார்த்திகை மாதத்திலே வலி சுழற்றுவது என்ற ஒரு பாரம்பரியம் உண்டு. கார்த்திகை பொறி சொல்லுவாங்க. அதன்படி கார்த்திகை பொறி தீபப்பொறினா வலி என்று கூறுவார்கள். அது பனங்கருக்குகளால் செய்யப்பட்ட கரியிலிருந்து நெருப்பை வைத்து கையிலே சுழற்றுவார்கள். அந்த அமைப்பிலிருந்து தீப்பொறியானது பறந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னா என்ன ஒண்ணு இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு தெரியாத ஒரு முன்னாடி என்ன நடந்தது என்பதை நாம் நிறைவு கூர்ந்தால் நம்முடைய பாரம்பரியமானது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பன்னெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பாரம்பரியங்களை நாம் கைவிடலாகாது. நினைவு கூர்ந்து அந்த அளவிற்கு நம்மால் செய்ய இயலவில்லை என்றாலும் தற்காலத்திற்கு ஏற்ற அளவிலே உங்களுடைய பக்திகளை எண்ணங்களையும் நீங்கள் அந்த அளவிற்கு கொண்டு செல்லலாம். மனத்திற்கு எந்த தடையும் கிடையாது. நினைவலையாக ஆம், அந்த விதத்திலே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை இறைவன் மீது தீராத பற்றுடன் இந்த நிகழ்வை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கான அந்த இழந்த செல்வம், பொருள், மதிப்பு, பதவி உயர்வு, மகிழ்ச்சி, அமைதி இவை அனைத்தும் ஒரு சேர கிட்டும். இதற்கு உதாரணமாக காசி பகுதியிலே வாழ்ந்த ஒரு 2 அரசு குமாரிகளுடைய கதைகளையும் கூறுவார்கள். இந்த விரத நேரத்திலே இந்த கதையை கூறுவது மரபு. தேவ மங்கையர்கள் தீபாவளி சமயத்திலே விரதம் இருந்து இறைவனுக்கு கங்கை கரையில் ஆரத்தி காட்டி கொண்டிருந்த அந்த நிகழ்வை கண்ட காசி நகருக்கு பக்கத்தில் இருந்த 2 அரச குமாரிகள், இளவரசிகள் அதை பார்த்து அவர்கள் இது என்ன ஒரு அதிசயமாக இருக்கிறது, கங்கை கரையிலிருந்து தீபங்களினுடைய விளக்குகளை ஏற்றி அங்கே ஆகாயத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று அதை அதிசயித்து அதை போல தாங்களும் செய்ய வேண்டும் என்று கருதி அதை அங்கிருந்த தேவகன்னியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த விரதத்தை கடைபிடித்தார்கள். அப்படி அவர்கள் கடைபிடித்த அடுத்த ஒரு 3 மாத நேரங்களிலே 2 அரசர்கள் அவர்களை 2 ராஜ்யங்களினுடைய அரசர்களும் இருவரையும் தனித்தனியாக திருமணம் செய்து கொண்டு போனார்கள். அவர்கள் பூஜை செய்த 3 மாதத்திலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை அமைந்தது. இப்படி வெகுகாலம் சென்ற பிறகு சில சோர்வினால் ஒரு அரசியானவள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை ஏதோ காரணங்களால் மறந்து போனாள். அதன் பிறகு பகை அரசனால் அவர்களுடைய நாடு பிடிக்கப்பட்டு சொத்து சுகம் அனைத்தும் இழந்து வனாந்தரத்திற்கு விரட்டப்பட்டார்கள். பலகாலம் அவர்கள் அப்படி இருந்த நிலையில தன்னுடைய வளர்ந்த மகனை தன்னுடைய தமக்கையாக விளங்கக்கூடிய இன்னொரு நாட்டினுடைய அரசியிடம் சென்று தமக்காக பொருள் கேட்டு வரும்படி இந்த தமக்கையானவள் அனுப்புவாள். அப்படி சென்ற அந்த மகனை பெரியம்மா என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள். நீர் கொண்டு சென்று உன்னுடைய தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் கொடுத்து நீங்கள் சிறப்பாக வாழுங்கள் என்று. அவர்கள் வனத்தின் வழியாக நடந்து வரும் பொழுது கழுகு வந்து அந்த பொன்பொதியை பறித்து கொண்டு சென்றுவிடும். அழுது அலறி திரும்பவும் அந்த மகனானவன் தன்னுடைய பெரிய தாயாரிடம் சென்று நடந்ததை கூறுவான். நீ கவலைப்படாதே என்று கூறி அத்தாயானவள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு பொன் மூட்டையையும் நவரத்தினங்களையும் மற்ற உணவுப் பொருட்களையும் கொடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் மீண்டும் அதே வழியில் வரும் பொழுது வேறு ஒரு பகுதியில் ஒரு திருடர் கூட்டம் வந்து இந்த பையனிடத்தில் இருக்கின்ற அந்த பொன்பொருளை கவர்ந்து கொண்டு சென்று விடுவார்கள். இதை இப்படி தொடர்ந்து நடக்க
அந்த சிறுவன் இதை கண்டு மனம் பொறுக்காது தன்னுடைய பெரிய தாயாரிடம் சென்று, நாங்கள் செய்த பாவம் என்னவென்று தெரியவில்லை, எங்களுக்கு இதை போல தொடர்ந்து நடக்கிறது, நீங்கள் தான் வழி கூற வேண்டும் என்று அந்த சிறுவன் கூற, அப்பொழுதுதான் அந்த தாயானவள் கேட்பாள், நீங்கள் கேதார கௌரி நோன்பு என்பதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறீர்களா இல்லையா என்று கேட்பார்கள். அப்படி சொன்னவுடனே அந்த பையனானவன், இல்லை, அப்படி செய்ததாக எனக்கு எதுவும் நினைவில்லை என்று அந்த பையன் கூறவும், உடனே அந்த தாயானவள் அந்த பையனை வைத்துக் கொண்டு தன்னுடைய சகோதரிக்காகவே கேதார கௌரி நோன்பு என்கின்ற அந்த விரதத்தை இருந்து செய்ய வேண்டிய முறைப்படி இறைவனை வேண்டுதல் செய்து தகுந்த பொன் பொருள் மற்றும் கூட சில வேலையாட்களையும் சேர்த்து அந்த காப்பு கயிறையும் குழந்தை இடத்திலே கொடுத்து அனுப்புவார்கள். அப்படி வருகின்ற வழியிலே இந்த விரதம் இருந்த பிறகு முடித்து வருகின்ற சமயத்திலே ஏற்கனவே பறித்து சென்ற அந்த கருடனானது அந்த பொன்மூட்டையை திரும்ப கொண்டு வந்து இவர்களிடத்தில் ஒப்படைத்துவிடும். அதை தாண்டி சென்ற பிறகு அந்த திருடர் கூட்டமானது இவர்களிடத்திலே வந்து அந்த பொன்பொதியை கொடுத்து விட்டு இவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். அதன் பிறகு இந்த கூட்டத்தோடு இவர்கள் தங்களுடைய காட்டில் மறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த பிரசாதத்தையும் அந்த காப்பு கயிறையும் அந்த தாயானவள் தனக்கும் தன் கணவனுக்கும் அணிவித்த அடுத்த நாள் காலையில் பகையரசன் அவனாகவே தானாக முன்வந்து இழந்த நாட்டை இவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவன் தன்னுடைய யதாஸ்தானம் என்று கூறுகிற அவனுடைய சொந்த நாட்டிற்கு சென்று விடுவான். இழந்த செல்வத்தை மீட்டதாக இந்த வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. பொதுவா நம்ம வழக்கப்படி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நோன்பு வந்து புதுசா நேரடியா எடுக்க கூடாது, ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும். இப்ப ஒரு வீட்டுல மருமகள் வராங்கன்னா மாமியார் எடுத்து கொடுக்கணுங்கிறது தான் ஒரு குல வழக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு காவிய சிறப்பா இல்ல ஒரு வரலாற்று கதைகள் சார்ந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு கதைகள்ல நீங்க சொன்ன ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க மறந்திருந்த அந்த விரதத்தை அவங்களுடைய மூத்த சகோதரியானவர்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அத்தனை நற்பலன்களும் வந்து சேர்றது அப்படிங்கிறது தான். இதுவுமே நம்மளுடைய வாழ்வியல் முறையில ஆதி காலங்கள்ல இப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து நாம நினைவு கூர்ந்துக்கணும் இல்லைங்களா? வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த முறைகளோடு செய்து தருவதை சிறியவர்களாக இருக்கிற நாம் அதை அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஒரு சந்ததி வழியாக இது கடத்தப்படுகிறது. அப்படித்தான் இந்த நிகழ்வானது நடக்கிறது. இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த கேதார கௌரி நோன்பு இருக்கின்ற பொழுது சிவமந்திரங்களையும் பஞ்சாட்சரங்களையும் கூறும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த கேதார திருக்கேதி சரத்தில் நம்முடைய நாயன்மாரால் அருளி செய்யப்பட்ட தேவார பதியங்களை பாடினால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்ம நேயர்களுக்காக கேதார கௌரி நோன்புனா என்ன, அந்த நோன்பு விரத முறைகள் எப்படி வந்தது, அதை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்வியல் முறைகள்ல அவங்க நிறைய வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கதைகள் வந்து நமக்கு வந்து இந்த கேதார கௌரி நோன்பு பத்தி ஒரு ஆழமான கருத்தை வந்து நம்ம ஐயா வந்து நம்ம நேயர்களுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து ஐயாட்ட இன்னொரு கேள்வியை நம்ம கேட்க இருக்கோம். ஐயா, உங்க வயசுக்கு நீங்க சின்ன வயசுல கொண்டாடிய தீபாவளிக்கும் இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க கொண்டாடுகிற முறைக்கும் மாற்றங்கள் இருக்கா? அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தீபாவளி என்று வந்திருந்தால் நம்முடைய உறவுகள் மட்டும் அல்லாது மற்ற உறவுகள் அல்லது அருகில் இருப்போர் அனைவருக்குமே தங்களுடைய பட்சணங்கள், ஆடை ஆபரணங்கள், சில பரிசாக கொடுக்கக்கூடிய, வெகுமதியாக கொடுக்கக்கூடிய பொன் பொருளையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை நானும் கண்டிருக்கிறேன். அதை நாங்களும் செய்திருக்கிறோம் எங்களுடைய சிறு பிராயத்திலே. அந்த நேரத்திலே மகிழ்ச்சி என்பது நாம் மட்டும் அனுபவிப்பது அல்ல, மற்றவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்கின்ற பரந்தப்பட்ட நோக்கத்திலே பழங்காலத்திலே கொண்டாடப்பட்டு வந்ததை நாம் கவனித்திருக்கிறோம். தற்காலங்களிலே அதிகமான மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கிலும் இது விருந்து பட்டிருக்கிறது. அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. விழாவானது பழங்காலத்திலே அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டது. எந்த விதமான பிரிவுகளும் கிடையாது. இந்த விழாவை பௌத்தர்கள், சமணர்கள், இந்துக்கள் மற்றும் பாரதத்திலே இருந்த அனைத்து விதமான மக்களும் இதை கொண்டாடினார்கள். பிற்காலத்திலே அவரவர்கள் தங்களுடைய பல பிரிவுகள் உருவாக அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த காரணத்தினாலே அவர்களுடைய உணவு முறைகளும் மாற்றம் அடைந்தது. அதை கொண்டாடுகின்ற விதத்திலே
ஆடல் பாடல் மற்றும் கேளிக்கைகள் எல்லாம் பிற்காலத்திலே சேர்ந்து கொண்டது. ஆதி காலத்திலே கேளிக்கைக்கு இங்கு இடமில்லை. நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய பண்டிகை கொண்டாட்டங்களையும் மாத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா ஐயா? நிச்சயமாக அது அப்படி பொருள் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய மனத்தில் என்ன தோன்றுகிறதோ இறைவனை வணங்குவதற்கு ஒருவர் ஆனந்த மனநிலையில் இறைவனை வணங்குவார், சிலர் தம்மை வருத்தி கொண்டு இறைவனை வணங்குவார், சிலர் இயல்பான நிலையிலே இருந்து கொண்டு இருப்பார். சரியா சொன்னீங்க ஐயா. கடைசியா பதிவு பண்ண இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு பதிவா இருந்தாலும் எல்லாருக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். என்ன நேயர்களே, தீபாவளி பத்தி நிறைய தகவல்களை கொல்லிமலை அருள்வாக்கு சித்தர் சிவத்திரு சண்முகானந்தம் ஐயா அவர்கள் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்கி இருக்காங்க. இதை கேட்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நம்புகிறோம். இறைவனுடைய திருவருளால் எல்லாம் வல்ல சிவசக்தி சொரூபமாக விளங்குகின்ற அம்மையப்பன் அனைவருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அவர்களுடைய மனங்களிலும் இல்லங்களிலே நிறைந்து வாழ்வாங்கு வாழ நாம் சிவத்தை வேண்டுதல் செய்வோமாக. சிவாய நம. வாழ்த்துக்கள்.